உங்களுக்காக அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காக, நண்பர்களுக்காக அல்லது உங்களுக்கு நெருங்கியவர்களின் சுகத்திற்காகவோ பலவீனத்திற்காகவோ வியாதியிலிருந்து நீங்கி பரிபூரண சுகம் பெற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் ஜெபிக்கும்போது இந்த 25 வசனத்தையும் சேர்த்து விசுவாசத்துடன் ஜெபியுங்கள். நாம் வியாதியுடன் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நாம் சுகத்துடனும் பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நமக்கு இருக்கும் வியாதிக்கு அநேக காரணங்கள் உண்டு. சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பெறவும் ரட்சிக்கப்படவுமே. சிலரின் வியாதிக்கு காரணம் கர்த்தரின் நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படவே. சிலர் அந்த பாவங்களை விட்டு விலக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சிற்றையாகவும் இருக்கலாம். பரம்பரை வியாதியாகவும் இருக்கலாம். சாபத்தின் விளைவாக வந்த வியாதியாகவும் இருக்கலாம். இது போன்ற அநேக காரணங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடே எழுப்பினார், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு விடுதலை கொடுத்தார். அதேபோல அநேக அற்புதங்களும் உண்டு. அன்று வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த 25 வசனங்களை விசுவாசத்துடன் உங்கள் ஜெபங்களில் தினமும் ஏறடுங்கள், அற்புதத்தை பெறுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்கள் குடும்பத்தினரோ அல்லது நெருங்கிய நண்பர் யாரோ ஒருவர் வியாதியிலிருந்து விடுதலை பெற இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். 1 யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 2 யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். 3 உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். 4 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 5 சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. 6 சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப் போடுவீர். 7 சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 8 சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 9 சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை. கர்த்தர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். நன்மையினால் உன் வாயைத் திருப்தியாக்குகிறார், கழுகுக்குச் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 10 சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 11 சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களைக் கட்டுகிறார். 12 ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவினுடைய தழும்புகளால் குணமாகிறோம். 13 எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். 14 எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். 15 எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 16 மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 17 மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களைச் சுமந்தார். 18 மாற்கு 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை இயேசு சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். 19 லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களைச் சேதப்படுத்த மாட்டாது. 20 ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் டைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 21 யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விசுவாசமுள்ள ஜெபம் பெணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். 22 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்குச் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு
அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 23. சங்கீதம் 30:2 என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கிக் கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். 24. சங்கீதம் 6:2 என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்றுப் போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. 25. 3 யோவான் 1:2 உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். விசுவாசத்துடன் இந்த 25 வசனங்களையும் ஏறெடுத்து ஜெபித்து விசுவாசத்துடன் அற்புதத்திற்காக காத்துக் கொண்டிருங்கள். ஆமேன். சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே.